Good evening, students. ஸோ இன்றைக்கி 12th கொஷின் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இன் கியூஆர் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி 40 டிகிரி அண்டு மீடியனோட லென்த்து 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சேம் 11th கொஷின் வேறையாக தான் அது. இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர் கண்டுபிடிக்கணும். விச் மீன்ஸ் ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வழக்கமாக என்ன படிக்கிறேன், ஸ்கேல் எடுத்துகிட்டு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 40 டிகிரிக்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அகைன் ஐ எம் டேக்கிங் ப்ரொடெக்டர். இதே மாதிரி வச்சுக்கிட்டு 90 டிகிரிக்கு நேராக ஒரு டாட். என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன் இதையும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லைன் பைசெக்டர் வரையணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கிறேன். மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த ஆர்க் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கட்டான பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டு ஆர்க்கு கட் ஆச்சு இல்லையா? அந்த காமன் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அது வந்து இந்த 90 டிகிரி போட்டோம் பார்த்தீங்களா, அது கூட இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், காம்பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, நாட் ஆர்க், தட் லைன். ஓகேவா? இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக என்ன பண்ணுறேன், தூக்கிட்டு போய் வைக்கிறேன். ரேடியஸ் வந்து இது எடுத்துக்கிறேன். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஐம் ட்ராயிங் ஒன் சர்க்கிள். இந்தமாரி அழகாக வரைஞ்சிடும். சரியா? இந்த லைனோட ரெண்டு எண்ட்லேயும் கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி வரையணும் சர்க்கிள். கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா மீடியன், அதை மெஷர் பண்ண போகிறீங்க. காம்பஸ் எப்பவுமே 0 வச்சுக்கோங்க. பென்சிலை தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. 4.4 4க்கு நேராக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நான் காம்பஸ் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா, இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும், சர்க்கிளில் இங்கே ஒரு ஆர்க் அங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும். இங்கே ஒரு ஆர்க்கு, அப்புறம் இங்கே ஒரு ஆர்க்.
அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இதை தான் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, Qன்னு சொல்லிட்டாங்க. இதை Rன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நமக்கு P. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த லைனை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைய போகிறேன். ஓகேவா? லைனுக்கு எப்படி பர்பெண்டிகுலர் வரையணும்னா சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எந்த பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் வரைய போகிறீங்க இந்த பாயிண்ட் ஏதாவது காம்பஸ் வச்சுக்கோங்க. இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி 2 ஆர்க். ஓகேவா? லைனில் டச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஆர்க், இங்கே ஒரு ஆர்க். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஆர்க் வரைஞ்சிங்களா, அந்த இதை அப்படியே மாற்றாமல் காம்பஸை இப்போ அந்த ஆர்க்கு கட் ஆகிற இடத்துல, இந்த லைனும் ஆர்க்கும் கட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டுத்துக்கு சென்டராக ஒரு ஆர்க் போட்டுருவேன். இப்படி ஒரு ஆர்க்கு, அடுத்தது காம்பஸை தூக்கி இங்கே வச்சு இதில் ஒரு ஆர்க். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கு கட் ஆகுது இல்லையா, இந்த லைனையும் கனெக்ட் பண்ணி ஒரு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கேல் எடுத்துட்டு அது ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, கரெக்டாக 2 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? அப்போ ஆல்டிடியூட் எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு வி ஆர் கிவிங் த நேம். இப்போது இந்த ஓன்னு வச்சுப்போம், இதை ஜின்னு வச்சுப்போம், இது பர்பெண்டிகுலர்னு மென்ஷன் பண்ணுறதாக அப்படி வரைவோம். ஸோ அதோட இந்த பாயிண்ட்டை எம்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது பிஎம் எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 2 சென்டிமீட்டர் கிடைக்குது. இந்த ஆங்கிள் எவ்வளோ போட்டால் 40 டிகிரி. ஓகேவா? ஸோ இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வேறு எதாவது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டவுட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன பேஜ் நம்பர், கொஷின் நம்பர் போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் explain that question also. And also our tuition name RK Tuition Center for Mathematics. ஸோ இங்கே மேக்ஸுக்கு மட்டும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கோச் பண்ணுறோம். யாராவது மேக்ஸில் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ரொம்ப நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன், மேக்ஸ் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு 1 hour டெமோ கிளாஸ் ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ 1-to-1 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிட்டுருக்கு.
ஸோ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் willing to join you can contact my number. I will give the number in display and comment செக்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். யாருக்காவது 1-to-1 டியூஷன் மேக்ஸில் எனக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ. வெரி அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். தென் வேறு எதாவது டவுட்ஸ், வேறு எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் கால் மீ ஆன் தட் நம்பர். ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.